ஹலோ ஹைஸ், இந்த வீடியோவில் பிரிண்டர்ஸ்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம புக்கை சேல் பண்ணலாம், நம்மளோட சேல்ஸ் கவுண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம். இது நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாமே யூஸ் பண்ணலாம். சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி உங்கள் புக்கை நீங்கள் சேல் பண்ண முடியும். சின்ன மார்க்கெட்டிங் பண்ணி நம்மளோட புக்கை சேல் பண்ண போகிறோம். இதனால் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். பேசிவ் இன்கம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் புக்கை சேல் பண்ணலாம். இதனால் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட புக்கும் சேல் ஆகும். பார்த்திங்கன்னா நிறைய பேர் சோஷியல் மீடியாஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க புக்கை பார்த்து கூட வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணாமலே நம்மளோட புக்கை விற்க முடியும். சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நம்மளுடைய புக்கை விசிட் பண்ணி வாங்கிறதுக்கான சான்சஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியும். எப்படின்னா நம்ம க்ரியேட்டிவிட்டியாக நம்ம இன்ஸ்டாவில் ரீல் போடலாம், அண்ட் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணலாம். க்ரியேட்டிவாக நீங்கள் போடும் போது இது என்னவாக இருக்கும் அப்படின்னு கஸ்டமருமே விசிட் பண்ணி உங்களுடைய புக்கை வாங்கலாம் அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். இப்படி க்ரியேட் ஆகிறதால நம்ம புக்குக்குமே சேல் ஆக சான்சஸ் அதிகமாகும். சரி, நம்ம அமேசான்லேயும் இப்படி கஸ்டமர் வாங்குறதுனால நம்மளோட புக் ஃப்ரண்ட் பேஜஸ் கொண்டு வரலாம். ஓகே, நம்ம பிரிண்டர்ஸில் எப்படி இது சேல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவாக நிறைய பேர் இங்கே போஸ்ட் போட்டிருக்காங்க, நம்ம அதை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நாமளுமே இந்தமாரி க்ரியேட்டிவாக யோசித்து நம்ம போடலாம். இந்த மாதிரி நம்ம போஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுனால நம்மளுடைய புக்கு விசிட் பண்ணுறது, இம்ப்ரெஷன் கிளிக் ஆகுது, எத்தனை பேர் கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதனால் நம்ம புக்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். கவர் பேஜஸ் நம்ம அட்ராக்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட புக்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரி வாங்க, நம்ம பிரிண்டர்ஸில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்பாங்க. பார்த்திங்கன்னா மெயில் ஐடி, டேட்டா பர்த்து, எந்த கண்ட்ரி அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. சேல் மோர் ப்ராடக்ட், பிஸ்னஸ் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட வெப்சைட் இருக்குது அப்படின்னா வெப்சைட்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ உங்களோட ப்ரொஃபைல்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். நான் அஃபிஷியல் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், பிஸ்னஸ் அக்கௌண்ட் இது. ஸோ நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், அதுக்கு அபவுட்லாம் கொடுத்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு அஃபிஷியலாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுற புக்கை போஸ்ட் பண்ணி பின் பண்ணிக்கலாம். ஸோ நான் நிறைய பேர் விசிட் பண்ணி இந்த பிரிண்டர்ஸ் மூலிமாவும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் நீங்கள் டீட்டெயில் வெப்சைட் இருக்குன்னா கொடுங்க, இல்லைனா நோ ப்ராப்ளம். அண்ட் மெயில் ஐடி இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நான் கண்டென்ட் கேட்கும் போது நான் யூஎஸ் கொடுத்துப்பேன். ஏன்னா நம்ம Amazon.com செலக்ட் பண்ணியிருக்கோம், அது பெரிய மார்க்கெட்டுன்றதால நம்ம அதே செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, பேசிக் அட்ரஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, உங்களுக்கு கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரி கண்ட்ரியில் செல் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி சேவ் கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டேன். ஸோ உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறது, நீங்களும் இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கேனல் இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணி நீங்கள் பிரிண்டர்ஸ்ட்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, அது கிளிக் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி டிசைன் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி பேக்ரவுண்டில் ஒரு பிங்க் கலர் கொடுத்துட்டு நான் இந்த மாதிரி என்னுடைய இன்டீரியர் பேஜஸில் இருக்கும் அந்த இமேஜஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பிஎன்ஜி ஃபார்மேட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் சிம்பிளாக ப்ரொஃபஷ்னலாக பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப் இந்தமாதிரி ஃபிக்ஸட் என்ற ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ப்ரொஃபஷ்னலாக கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இமேஜஸ் அங்கே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். பிஎன்ஜி ஃபார்மேட்டில் எதாக இருந்தாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அடோப் ஃபோட்டோஷாப் இதெல்லாம் நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா பிஎன்ஜி ஃபார்மேட் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இதில் வேணால் எடிட் பண்ணிக்கலாம் பிஎன்ஜி ஃபார்மேட். ஸோ இந்தமாதிரி க்ரியேட் பின் கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த பேஜ் வந்துடும். இல்லை பார்த்திங்கன்னா சூஸ் ஃபைல், ட்ராக் அண்ட் ட்ராப் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எங்கே ஃபைல் சேவ் பண்ணிங்களோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்தமாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் ஃபோல்டரில் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் கொடுத்திங்கன்னா அது வந்துடும். இதில் நீங்கள் டைட்டில் செட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய புக் டைட்டில் கொடுத்துக்கிறேன். இல்லை டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கலரிங் புக் அடல்ட்டுன்னு மட்டும் சிம்பிளாக கொடுத்துக்கிறேன். நீங்கள் இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட புக்குக்கு ரிலேட்டபிளாக யாருன்னா எதாவது போட்டிருக்காங்களான்னு விசிட் பண்ணி பாருங்கள். அவங்க எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அது மாதிரி நீங்களும் ஒரு கண்டென்ட் போடுங்க. எஸ்இஓ மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கிளிக் அண்டு நிறைய வந்திருக்கும். ஸோ நாமளுமே எஸ்இஓ கீவேர்ட்ஸாக போடணும்.
இப்படி போட்டால் தான் நம்மளுக்கும் வந்து கிளிக் வரும், நிறைய பேர் பார்க்கவும் சான்சஸ் இருக்குது. அதனால் தான் இந்த மாதிரி ஒன்ஸ் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் அதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹேஷ்டேக்லாம் வந்து போட்டால் தான் நமக்கு வந்து பார்க்கக்கூடிய வியூஸ் அதிகமாக வரும். அதனால இந்த மாதிரி எதனா ஒன்று செலக்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் புக்குக்கு ரிலேட்டபிளாக இருக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டு சூஸ் பண்ணுங்கள். அவங்க என்ன மாதிரிலாம் வந்து ஹேஷ்டேக் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். கீவேர்ட்ஸில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ரிலேட்டபிளாக இருக்கிறது இந்த புக்கு, ஸோ நான் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இவங்க வந்து ஹேஷ்டேக் போட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் எடுத்துக்கிறேன் இவங்களோடதை. என்னுடைய இன்டீரியர் பேஜஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் அதனால் இதையே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அமேசானில் உங்கள் புக்கோட லிங்க் என்னவோ அதை நீங்கள் வந்து இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. எந்த புக்குக்கு நீங்கள் போடுறீங்களோ அந்த புக்கோட லிங்க்கு. ஹேஷ்டேக் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் அவங்களோட இன்டீரியர் பேஜஸ்லாம் போட்டு விசிட் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்காங்க. நம்ம அதை கிளிக் பண்ணால் அவங்களுடைய வெப்சைட் போய்டும். அவங்க வந்து எங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய புக்கு அமேசானில் கொடுத்துருக்கலாம், இல்லை அதர் பிளாட்ஃபார்ம்லேயும் கொடுத்துருக்கலாம். புக்கு செல் பண்ண பிரிண்டபிள் புக்கெல்லாம் செல் பண்ணுவாங்க. அந்த பிளாட்ஃபார்மில் கூட அவங்களுக்கு வந்து விசிட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி வந்து நேம்லாம் பாருங்கள், யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. உங்கள் புக்கோட ரிலேட்டபிளான ஹேஷ்டேக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஸோ போர்டு வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த புக்குக்குன்னு ஒரு க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஒரு போர்டு. ஸோ ரெண்டுமே வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஒவ்வொரு இதுக்குமே வந்து கேட்போம், நம்ம ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து கொடுக்கணும். டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஹேஷ்டேக்லாம் எத்தனை போஸ்ட் போடுறோமோ அத்தனைக்குமே நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நமக்கு இமேஜஸ் வேணும் அப்படின்னாலும் இதிலேயே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்ஸ்டாகிராம் அண்டு ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இதில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயுமே நீங்கள் போடுங்க. அஃபிஷியலாக ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு போடுங்க. அது மூலிமா சில பேர் வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய புக்கு வந்து அடிக்கடி விசிட் பண்ணியோ இல்லை யாருனா வாங்குகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய புக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜஸில் இருக்கும் அமேசானில். ஸோ இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் சேலு. இல்லை இது எதுவும் நடக்கலை அப்படின்னா உங்களோட புக்கில் என்ன ஃபால்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். இதில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுனால உங்கள் புக்கு கவர் அட்ராக்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் நம்ம பிரிண்ட் டெஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுமாரி அமேசானில் ஃப்ரண்ட் பேஜஸ்க்கு கொண்டு வரதுக்கு இது ஒரு சான்சஸ்ஸு. நிறைய பேர் காம்படிஷன் இருக்காங்க அப்படின்றப்போ நம்மளோட புக்கு இந்த மாதிரி மார்க்கெட் பண்ண செல் பண்ண முடியும். அமேசானில் ஃப்ரண்ட்டில் எப்படி நம்மளோட புக்கை வந்து கொண்டு வரலாம் அப்படின்றத, டைட்டில் எப்படி செட் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் எப்படி செட் பண்ணணும், எஸ்வே கீவேர்ட்ஸ் எப்படி நம்ம செட் பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பு சொல்லித்தரேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி உங்களோட புக்ஸில் வந்திருக்கு, கீவேர்ட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது, நிறைய டவுட் இருக்கும். முக்கியமாக நம்மளோட புக்கில் எது ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும் அப்படின்னா டைட்டில் அண்ட் சப் டைட்டில், இது ரெண்டும் தான் நம்ம முக்கியமாக பார்த்து கரெக்டாக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேர்ட்ஸில் தான் நம்மளுடைய கஸ்டமர் வந்து பார்ப்பாங்க. அதை நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் நம்மளுடைய புக்கு வந்து வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டைட்டில் எப்படி செலக்ட் பண்ணலாம் அண்டு சப் டைட்டில் நிச்சு எப்படிலாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.